தமிழகத்தில் தங்களது கட்சியின் கட்டமைப்பு பலமாக உள்ளது. எனவே 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதோடு 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் தனித்து போட்டியிடப் போவதாக நேற்று தீபா அறிவித்தார். அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் அவர்களுடன் கூட்டணி வைக்காமல் இந்த தேர்தலை தனித்து சந்திக்கப் போவதாக தீபா தனது கணவர் மாதவன் உடன் நேற்று பேட்டியளித்திருந்தார். 1.5 கோடி தொண்டர்களின் விருப்பத்தை ஏற்று இந்த முடிவை எடுத்ததாக தீபா நேற்று கூறியிருந்தார். மேலும் நாளை, அதாவது இன்று எங்கள் கட்சி சார்பில் போட்டியிட விரும்பும் நபர்களிடம் இருந்து விருப்ப மனு பெறும் நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவித்திருந்தார். இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்கப்படும் எனவும் தீபா தனது பேட்டியில் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இன்று அவரது கட்சி தலைமை அலுவலகத்தில் பலர் தீபா கட்சி சார்பாக போட்டியிட விருப்பம் தெரிவித்து விருப்ப மனுவை அளித்துள்ளனர். விருப்ப மனுக்களை தீபா அவர்களின் கணவர் மாதவன் பெற்றுக்கொண்டார். கூட்டணி கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதாகவும் தனித்துதான் இனி போட்டியிடப் போவதாகவும் தீபா அறிவித்துள்ளார். பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் நாளை நேர்காணல் நடைபெறும். தீபா அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட்டணி கிடையாது. ஆல்ரெடி பிரதான கட்சிகள் எல்லாம் மெகா கூட்டணிகள் அமைத்துவிட்ட காரணத்தினால இனிமேல் கூட்டணிக்கு சாத்தியம் கிடையாது. எங்களெல்லாம் உட்பட இனி யார் போட்டியிட வேண்டும் என்றாலும் தனித்துதான் போட்டியிடுவது சரியான எல்லாமே சிறப்பான கட்டமைப்பும் சிறந்த நிர்வாகிகளும் இருக்கிறார்கள். அதனால் சட்டமன்ற இடைத்தேர்தலை பொறுத்தவரை 18 சட்டமன்ற இடைத்தேர்தலுமே போட்டியிட. சற்று முன் டைம்ஸ் அண்ட் சோஷியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.